அநீதி இழைக்கப்பட்டவன், பாதிக்கப்பட்டவன், அப்பாவியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அபாண்டம் சுமத்தப்பட்டவன். ரப்பே, நிச்சயமாக உன் பிடி கடுமையானது. 100 முறை ஓதி அவனுடைய அடக்கியாளும் தன்மையும் தண்டனையை நிறைவேற்றக்கூடிய அந்த தன்மையும் பொங்கி வழிகின்ற ஆயத்தாக இருக்கிறபடியால் கடைசியில் சலவாத்தோடு முடித்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கான பாதிப்பை ரப்புல் ஆலமீன் இடத்துல முறையிடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உலகத்தின் வாழ்க்கையில் அல்லாஹ் கண்குளிர்ச்சி மிகுந்த வாழ்க்கையையும் அதோடு கூடி இஸ்ஸத்தான கண்ணியமான வாழ்க்கையையும் யாரிடத்திலும் எந்த காலத்திலும் தேவையாகாத வாழ்க்கையையும் வானுலகத்தை நோக்கி எப்போது கை நீட்டினாலும் படைத்தவனுடைய கரங்களில் இருந்து மிகச்சிறந்த அருளை வழங்கப்படக்கூடிய அந்த வாழ்க்கையையும் அல்லாஹ் நசீபாக்குவானார். கண்ணியத்திற்குரியவர்களே, சூழ்ச்சி என்பது ரொம்பவும் மோசமான ஒன்று. சூழ்ச்சி செய்பவனையும் அழிக்கும், சூழ்ச்சியாக்கப்படுபவனையும் கூட அழித்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ பேர்கள் எத்தனையோ சூழ்ச்சிகளை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள். அவங்களுடைய சூழ்ச்சிகளில் நம்பர் 1 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயமுறுத்துவது. சூழ்ச்சி நம்பர் 2 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பசப்பு வார்த்தைகளை சொல்வது. சூழ்ச்சி நம்பர் 3 ரெண்டும் படிக்காத பட்சத்தில் சதித்திட்டம் தீட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கண்ணியத்திற்கும் அந்தஸ்துக்கும் ஏன் உயிருக்கும் கூட உழை வைப்பது. இந்த 3 சூழ்ச்சிகளுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதுவுமே செய்யவில்லை. ஏன், அவங்க ஜுப்பா முனைய கூட அது தொடலை. ஏன்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த அறிவின் ஞானியாக இருந்தாங்க. ஆனால் மதீனத்துல் இல்ம் அப்படின்வாங்க, நான் தான் கல்வியின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோ பெரிய கல்வியாளரை மதிநுட்பவாதியை சூழ்ச்சியாலேயோ பசப்பு வார்த்தைகளாலேயோ அல்லது எதிர்ப்புகளாலேயோ எந்த காலத்திலும் சாய்த்து விட முடியாது. இது போன்ற இறை நம்பிக்கை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா சூழ்ச்சியாளர்களிடமிருந்தும் காப்பாற்றியது, எல்லா சூழ்ச்சியாளர்களையும் எதிர்த்து நிற்க செய்தது. அந்த இதை அப்படியே சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த வில் பவரை அப்படியே பாஸ் பண்ணாங்க. சஹாபாக்கள் எவ்வளோ பெரிய சூத்திரதாரிகள்னு சொன்னால், அவங்க எவ்வளோ பெரிய பலசாலிகள்னு சொன்னால், அல்லாஹு அக்பர், கையை இழந்துருவார், ஆனாலும் இருக்கின்ற உறுப்புகளை வச்சு போராடுவார். காலை இழந்திருப்பாருன்னு சொன்னால் எப்போ இழந்திருப்பாருன்னு இல்லை, அப்போ இழந்திருப்பார், கரண்ட்டில் இழந்திருப்பார். ரத்த சொட்ட அல்லாஹ்வின் மார்க்க போரில் அவர் கலந்து கொண்டு போராடுவார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பூஸ்ட் செய்யப்பட்ட அந்த இறை நம்பிக்கையும் அல்லாஹ்வை மிஞ்சிய சக்தி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, அவன் நாடினாலே ஒழிய எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாதுன்ற அந்த அசராத நம்பிக்கை தான் அவர்களை கொஞ்சம் கூட அசைத்து பார்க்கவில்லை சகோதரர்களே. அப்படி ஒரு பர்டிகுலர் சஹாபி தான் கண்ணியத்திற்குரிய சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு. ரொம்ப அற்புதமான சஹாபி, இறை நம்பிக்கையில உச்சத்தை தொட்டவங்க, பக்தியில உச்சத்தை தொட்டவங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகச்சிறந்த முறையில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை அவர்களுக்கு எதிராக ஒருத்தி வழக்கு தொடுத்தா. யார்கிட்ட வழக்கு தொடுத்தா? அப்போ ஆட்சியில் இருந்த மர்வான்கிட்ட வழக்கு தொடுத்தா. சயீத் என்னை ஏமாற்றி விட்டார், சயீத் என்னுடைய நிலத்தை அபகரித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆதாரம் சொல்லி கேட்குறாங்க. வாய் வழியாக தான் சொல்கிறா, இல்லை என்னை ஏமாத்திட்டாரு, என்னுடைய நிலத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு. நிலத்தை எடுத்துக்கிட்டாங்களா? எங்கள் சயீதை கூப்பிடுங்க. கூப்பிடப்பட்டார்கள். ஹஸரத் சயீத் ரலியல்லாஹு கேட்டாங்க. அந்த பெண்மணி உனக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்களே, அவருடைய நிலத்தை நீ எடுத்ததாக சொல்கிறாங்களே, உண்மையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாங்க, சயீத் ரலியல்லாஹு, கண்ணியத்திற்குரிய தலைவரே, கண்ணியத்திற்குரிய நீதிமானவர்களே, எப்படி நான் எடுத்திருக்க முடியும்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மூமின், எந்த ஒரு மனிதனுடைய ஒரு ஜான் நிலத்தை கூட அநியாயமாக ஒருத்தர் எடுத்துக்கொண்டா இப்படியெல்லாம் தண்டனை இருக்குன்னு சொல்லி அநியாயமாக இன்னொருடைய பொருளை எடுத்துக்கொள்கிற விஷயத்தில் எவ்வளவோ எச்சரிக்கைகள் சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளவோ கண்டனங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க நாங்கள்.
நான் எப்படி எடுத்திருக்க முடியும், நான் எப்படி அந்த பொம்பளை ஏமாத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் ஹசரத் சயீதுல எப்படி ஏமாத்திருக்க முடியும்னு சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, அவ விடலை. அத்தனை சபையோர்கள் முன்னிலையிலும் அசிங்கமான வார்த்தை, அத்தனை சபையோர்கள் முன்னிலையில் ஹசரத் சயீத் ரலியல்லாஹு அவர்களை குற்றவாளி என்றே வாதிட்டார். கடைசியில் அன்பிற்குரியவர்களே, அந்த நிலத்தை அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, அந்த நிலம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் சயீத் ரலியல்லாஹு அத்தனை பேர் முன்னாடியும் என் மானத்தை குத்தி கிழித்து என்னை மட்டப்படுத்திய இவளை அல்லாஹ் கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி கொதிக்கின்ற உள்ளத்தோடு இப்படி துவா செய்தார்கள். அல்லாஹும்ம, என்னுடைய இறைவனே, யா அல்லாஹ், என் கானத்து காதிபத்தன், அவள் பொய்யானவளாக இருந்தால் அமி பசரஹா, அவளுடைய பார்வையை நீ குருடாக்கி விடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவளுடைய பார்வையை குருடாக்கி விடு. வஜால் பைத்தஹா கபரஹா, அவளுடைய வீட்டையே அவளுக்கு கபராக மாற்றி விடும் என்று சொன்னாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி கண்ணியத்தோடு வாழக்கூடிய என்ன, எந்த வம்பு தும்புக்கும் போகாத என்ன, கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச பொருளை ஏன் பொருள்னு சொல்லி வாதிட்டு என்னை அநியாயப்படுத்திய அவளை வானுலகத்தில் இருக்கக்கூடிய ரப்பே, உன்னை தவிர வேறு யாரும் தண்டிக்க முடியாதுன்னு சொல்லி எரிமலையாக குமுறுகின்ற தன் உள்ளத்திற்கு படைத்தவனின் இந்த ஜவாபை கொண்டு ஆறுதல் தேடினார். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொடுத்தான் தெரியுமா? காலப்போக்கில் அவ குருடியாக மாறினான். காலப்போக்கில் கண் பார்வை சிறிது சிறிதாக மங்கி முற்றிலும் கண்ணொளியை இழந்தார். பார்வை சுத்தமாக எடுபட்டு போனது. சோறுகள் அப்படியே தொட்டு 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 தான் போவாலாம், கீழே விழுந்துருவா. அப்பமெல்லாம் ஆட்கள் கேட்கும்போது சயீது விட்ட சாபத்தின் பிரதிபலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாளாம். தவிர காலப்போக்கில் அப்படியே தட்டு தடுமாறியே காலத்தை ஓட்டி கொண்டிருந்தவ, அவள் வீட்டில் இருந்த கிணறு இருக்குதல்லவா, எந்த மதில் சுவரும் இல்லாத கிணறு, அந்த கிணறுல தட்டு தடுமாறி அப்படியே விழுந்து அங்கேயே உள்ளே புதைந்து கடைசியில் ஜனாசாவை வெளியே எடுக்க முடியாமல் வீட்டுக்குள் இருந்த அந்த கிணறே அவளுக்கு கபராக மாறிவிட்டது என்பது வரலாறு. அன்பிற்குரியவர்களை, யாருக்குமே எந்த அநீதத்தையும் செய்துவிடக்கூடாது. நம்முடைய வார்த்தையில் ரொம்ப கவனம் தேவை, நம்முடைய செயல்பாடுல ரொம்ப கவனம் தேவை. நம்மால யாரும் பாதிக்கப்பட்ட கூடாதுன்றதுல ஒரு மூமின் ரொம்பவுமே கண்ணு கருத்துமா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா அதனுடைய கை சேதங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, பெரிய பலாயி முசீபத்தையும் நமக்கு தேடி தந்துடும். சரி, இப்படி அநீதி இழைக்கப்பட்டவர்கள், வசைபாடப்பட்டவர்கள், செய்யாத தப்புக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அப்பாவியான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் கையில் எடுக்க வேண்டிய பெரும் ஆயுதம் அப்படின்னு தஹஜ்ஜுடைய நேரம், ஊரடங்கும் நேரம், கொதிக்கின்ற உள்ளத்தோடு படைத்தவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை முடிந்துவிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அநீதி இழைக்கப்பட்டவன், பாதிக்கப்பட்டவன், அப்பாவியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அபாண்டம் சுமத்தப்பட்டவன், ரப்பே ரப்பே, நிச்சயமாக உன் பிடி கடுமையானது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் 100 முறை ஓதுங்க. 100 முறை ஓதி அவனுடைய ஆங்காரத்தன்மையும் அவனுடைய அடக்கியாளும் தன்மையும் தண்டனையை நிறைவேற்றக்கூடிய அந்த தன்மையும் பொங்கி வழிகின்ற ஆயத்தாக இருக்கிறபடியால் கடைசியில் சலவாத்தோடு முடிச்சு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கான பாதிப்பை ரப்புல் ஆலமீன் இடத்துல முறையிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா வகையான அபாண்டத்திற்கும் தக்க பதிலடி கொடுத்து உங்கள் மீது குற்றம் சுமத்தியவனை கூனி குறுக நிற்க வைக்கக்கூடிய அற்புதமான வல்லமை படைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்ய மறந்துடாதீங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.